பொண்ணா எண்ணி ஒழவ உசுரான் நினைச்சு சேத்துல பெற்ற நெல்லையும் தான் வயித்துல பெற்ற பிள்ளையா கருதின விவசாயி விதைச்ச விதையெல்லாம் நெல்லா முளைச்ச நேரம். பச்சை கம்பளம் பூத்தின வயலு, நெல்லு வாசம், வரப்பு வழியா ஓடுன தண்ணி சத்தம், இதெல்லாம் இப்ப எங்க போச்சு? விவசாயம் விவசாயம்னு சொல்லி சொல்லியே விவசாயத்தை கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. சப்போர்ட் ஃபார்மர், விவசாயம் செய்வோம், 4G 5Gன்னு எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சிக்கு விவசாயம் தானுங்கிற எதுகை மோனை, விவசாயி காப்போம், இயற்கையை போற்றுவோம், அவங்கெல்லாம் சேத்துல கை வச்சாதான் நாமெல்லாம் சோத்துல கை வைக்க முடியும். இப்படிலாம் எத்தனை டைலாக்கு, எத்தனை கமெண்ட், எத்தனை ஹேஷ்டாக்கு. முடியல. சில பேர் விவசாயத்தை வச்சு அரசியல் பண்றாங்களா இல்ல விவசாயத்துக்காகவே குரல் கொடுக்கறாங்களா? ஒண்ணுமே புரியல, எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. விவசாயம் என்ன ஆக போகுதுன்னு. ஹெல்த் ஃபுட் பழைய சோறுன்னு சயின்டிபிக்கா நிரூபிச்சாலும் அதுக்காக நம்மள என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம்? அப்பப்ப விவசாயத்தை பத்தி வீடியோ, ஸ்டேட்டஸ், கிரீன் கலர் ப்ரொஃபைலு, இதெல்லாம் தவிர நாமெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? விவசாய காப்பீட்டு திட்டம், பயிர்க்கடன் இப்படின்னு கவர்மெண்ட் ஒரு பக்கம் கிள்ளி கொடுத்தாலும் புயல் மழைன்னு பிரபஞ்சம் ஒரு பக்கம் அள்ளிக்கிட்டு தான் போகுது. இதுல 8 வழி சாலை, ரியல் எஸ்டேட்டு, வேளாண்மை திட்டம், ஃபேக்டரி, ரசாயன கழிவுன்னு மொழிலாம் பிதுங்குது. பசியை தீக்கிறதுக்காகவே அவதரிச்ச உன்னத மனிதர்களாம் விளைச்சலுக்காகவே வானத்தை பார்த்துட்டு இருந்த காலம் போய் வழி தெரியாம தூக்குல தொங்கிட்டு இருக்கான். அவங்க பணத்தை வச்சு நாமெல்லாம் நீதி கேட்டு ரோட்ல போராடிக்கிட்டு தான் இருக்கோம். நாம குனிய குனியதான் குட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே குனிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அற்ப பணத்திற்கு சொற்ப நிலம்தான் பலியா இருக்கு. இத கண்டுக்காம அவங்க பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க வண்டி எடுத்துக்கிட்டு. விவசாயி விவசாயம்னு சொல்லி சொல்லியே தனி கேட்டகரியாவே பிரிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு தனி ட்ராக் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு போகவும் வச்சுட்டாங்க. விவசாயம் பண்ற பெற்றோர்களின் பிள்ளைங்களுக்கு தான் ஸ்கூலு, காலேஜ்ல எல்லாம் சீட்டு தருவன்னு சொல்லுங்க. விவசாயம் பண்றவனுக்கு மட்டும்தான் நிலம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லுங்க. விவசாயம் பண்றவனுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லுங்க. விவசாயியா இருந்தா மட்டும்தான் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுன்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் உள்ள விவசாயத்தை பார்ப்போம் எப்படிலாம் களை கட்டுதுன்னு. எத்தனை விதைகளை விதைச்சாலும் நான் வளரவே இல்லைங்கிற விவசாயி. படைச்சவன் மட்டும் கடவுள் இல்லை, மற்றவங்க பசிக்காக உழைக்கிறவனும் கடவுள் தான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவு இங்கே வாழுண்டா, மனுஷ பைய என மட்டும்